நிறைய பேருக்கு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குங்க. சின்ன வயசு பிள்ளைங்களாம் எனக்கு கிட்னி வேலை செய்யல பாட்டி, ஜபம் பண்ணுங்க பாட்டின்னு சொல்றாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குங்க. பிள்ளைகள் மேல பாசம் இருக்கணுங்க, அதே மாதிரி எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஒரு பாசக்கார அப்பா பிள்ளைக்கு எப்ப பார்த்தாலும் 40 ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி கொடுப்பாராம். அந்த மிட்டாயை அந்த பிள்ளை சாப்பிட்டு 12 வயசுலயே அந்த பிள்ளை இறந்து போயிட்டு. ஒரு வாரிய பையன் தாகம் எடுத்தாலே கூல்ட்ரிங்க்ஸ் தான் குடிப்பாராம். அந்த வாரிய தம்பிக்கு 22 வயசுலயே 2 கிட்னிக்கு சுருங்கி போச்சு. சில வியாதி வர்றதுக்கு நம்ம தாங்க காரணமா இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஏசப்பாட்ட மன்றாடி ஜெபம் பண்ணுவோம். அவரு மனதுருக்கம் உள்ள தெய்வம், நிச்சயமா அற்புதம் செய்வார். பாட்டி ஜெபம் பண்ணுவேன், நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. சேனைகளின் கர்த்தாவே உமக்கே மகிமை உண்டாகட்டப்பா. விசேஷமா கிட்னி பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபம் பண்ணுவாப்பா. சுருங்கி போன கிட்னி எல்லாம் நல்லா செயல்படட்டுப்பா. சின்ன வயசு பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்கப்பா, அவங்களுக்கு எவ்வளவு பயம் இருக்குப்பா. அவங்க வாழ வேண்டிய பிள்ளைங்கப்பா, நீங்க இறக்கம் காட்டுங்கப்பா. டயாலிசிஸ் பண்றதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பா, அந்த கஷ்டத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. எல்லாத்துக்கும் இந்த அற்புதத்தை செய்யுங்கப்பா. விசுவாசத்தோட சாட்சிக்காக நாங்க காத்திருக்கப்பா. சுகமற்ற பிள்ளைகளா உங்க சாட்சி சொல்லி உங்க நாமத்தை உயர்த்தனப்பா. ஒவ்வொருத்தருக்கும் அற்புத சுகத்தை கொடுங்கப்பா. பாதிக்கப்பட்ட கிட்னிகள்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெயப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கவலைப்படாதீங்கய்யா, ஏசப்பா உங்களுக்கு நல்ல சுகம் கொடுப்பாங்க. பாட்டி உங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவேன். நீங்களும் நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா நிச்சயம் உங்களுக்கு அற்புதம் செய்வாங்க.